நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. ஸோ கைஸ் எல்லாரும் எப்படிங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சேலஞ்ச் கிளாஸ் ஃபன் மேட்ச்சில் சேலஞ்ச் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா லேர்ன் மை ஃபன் மேட்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவமே ஒன்று நடந்துச்சு. அதை பற்றி நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம தம்பியோட சுற்றி இத்தனை லேண்ட்மைனையும் நம்ம தாண்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் வச்ச லேண்ட்மைன்லாம் சப் கலர் தெரியும், அவன் வச்ச லேண்ட்மைன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தெரியுதா. இந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்மைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் தாண்டி போகணும். என்னடா தம்பி சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆனால் இதை எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது, இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லையே. ஓ, அதை சொல்ல மறந்துட்டேனடா தம்பி. இதை பார்த்துக்க, நம்ம இந்த லேண்ட்மைன் சேலஞ்சில் இந்த ஷூவை வச்சு பறந்து போய் நம்ம இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிக்கணும். என்ன ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம்ண்ணே, ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கிஃப்டே காத்திருக்குது. என்னடா சொன்னால் கிஃப்ட் காத்திருக்க? என்னடா இப்படி கொடுக்க போகிறா என்னன்னே தெரியல. சரி ஃபஸ்ட்டு இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவோம், பின்னாடி ஏதாவது கிஃப்ட் கொடுப்போம் போல இருக்கு. ஓகே, நம்ம இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஷூ வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக க்ரீஸாக இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக கிளம்புனா எப்பட்றா நான் இங்கே வந்தேன்? எப்பட்றா டேய் பண்ணிட்டியாடா? உன்னை விடமாட்டான்டா, எங்கே போனால் உன்னை விடமாட்டான்டா. இன்றைக்கி இறங்கி வந்து உன் மண்டையை ஒட்டக்காம விடமாட்டான்டா. எனக்கே துரோகம் போட்டல, எனக்கே துரோகம் பட்டல. இறா வரண்டா, கன் எடுத்துருவாடா, கன் எடுத்து உன்னை பொழக்கிறண்டா. இறா கன் எங்கே இருக்குது? கன்று மிஷின் வெண்டிங் மிஷினில் தானே இருக்குது. இதோ வெண்டிங் மிஷின் பக்கத்தில் வந்துட்டேன். இது கன்று பொறிட்டு வந்து உன்னை பொழக்கிறேன். இது கன் எடுத்துக்கிட்டேன்டா. இறா வந்துக்கிட்டே இருக்கண்டா. இன்றைக்கி ஒன்று அடித்து மண்டையை உடைக்கிறாம இருக்கிறதும் இல்லைடா. வரண்டா இறா. எங்கே இருக்கிறேன்னு தெரில, நான் இருக்கிற இடத்துல அப்படியே ஆகிட்டு இன்றைக்கி உன் மண்டையை உடச்சி மாவுளுக்காக வைக்காம விட மாட்டேங்க. இன்றைக்கி அவனை சும்மா விடுறதா இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே துரோகம் மட்டும் போட்டாங்க. சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். ஒரு இன்ஸ்டா ரீல்ஸும் இருக்கும். இந்த ரீல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கருத்து நம்ம அதில் வச்சுருக்கோம். அந்த ஒரு பட்சத்தில் அந்த ரீல்ஸ் பெரிய டாப்பிக்கே இருக்குது. அதை பற்றி பேசுவோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுங்கிறத சொல்லிடுறேன். ஓகே, நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. பக்கத்தில் வந்துட்டு எங்கே இருக்கான்னு தெரில. டே தம்பி எங்கே இருக்க? வெளியே வந்துட்டேன்னா உனக்கு நல்ல இல்லைனா வெரைட்டி அடிப்பேன். டே என்னையே ஷூட் பண்ணலாம் நில்லு, அதே இடத்துல இல்லைன்னா உனக்கு வெரைட்டி அடிப்பேன். வேணாண்ணா, தெரியாதனமா பண்ணிட்டேன். என்ன ஷூட் பண்ணிடுறாங்க, நான் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியாது. நான் ஷூட் பண்ணிடுறாங்க. போனா பொண்ணு பையனை விட்டுருவோம். ஏதாவது இல்லாமல் நம்ம கையை வச்சுட்டான். சின்னதாக நம்மளுக்கே துரோகம் போட்டிருப்பான். ஒரு வேளை ஷூ பவராக திந்து போச்சு. நல்ல வேலை அந்த தம்பியெல்லாம் இங்கே அள்ளி வச்சிருக்கான். இவனை சும்மா நடக்காது. நீங்கள் கட்டாசியில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளே வாசி கிஃப்ட் பண்ணால் இது இவனை வச்சுக்கிறான்டா. டே இப்போ ஃபஸ்ட்டு இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்டா. சீக்கிரம் வாடா, சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் போகிறேன், செகண்டு நீ போ. இப்போ அவன் அங்கே நின்றுக்கிட்டான். இதுக்கு மேலே ஷூட் பண்ணான்னா நம்ம விட்றதா இல்லை. மேப்பையும் சுற்றி வச்சு அடிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கேம் ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், இது ஒரு கேஃப்லேண்ட் பண்ண மேட்ச் தான். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேலஞ்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இல்லை வரிசையாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கவனிக்க ஐயா தெரியாமல் நின்றுட்டேன். எங்கள் தேவையில்லாமல் நின்றுட்டேங்க. சேலஞ்சு போச்சுங்க, ஒரேடியாக ஃபெயில் ஆகி போச்சு. சேலஞ்சை ஊற்று முடிச்சு நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். தம்பி தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் தான் சேலஞ்சாக ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். தம்பி சீக்கிரமாக சேலஞ்சை ஆன் பண்ணி விட்றா. நான் தோற்று போயிட்டேன்டா. ஏன்னா சேலஞ்சில் நான் ஃபினிஷி கம்ப்ளீட் ஆகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஆரம்பிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெடிக்கலாம் வெடிச்சிருக்காங்க. வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க. செம்ம ஸ்பீடுங்க. நம்ம பயப்பட வேறு லெவலில் ஸ்பீடாக போயிட்டுருக்கான். பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜ் வாங்கிட்டான். என்னடா நம்ம ஷூட் பண்ணுறோன்னு நினச்சி நான் போல இருக்கு. அதனால வேகமாக போயிட்டுருக்கான். இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. வேறு லெவலுங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சேலஞ்சாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டான். ஆனால் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பண்ணி லேண்ட்மைனில் ஒரு லேண்ட்மைனை பார்த்தீங்கன்னா சிங்கிளாக பார்த்தீங்கன்னா வெடிக்க வைக்காமல் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கான். என்னடா இது இப்படி வண்டி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்மைன்லாம் ரொம்ப பக்கமாக நான் வச்சுட்டு வந்திருக்கேன். இங்கேருந்து ஃபேக்ட்ரி வரைக்கும் போவோம். ஓகே, நாம் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அங்கே இருக்கிற லேண்ட்மைனை வெடிக்க போகிறோம். என்னடா இது எங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியுதுங்களா? இங்கேருந்து லேண்ட்மைன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா தானாக வெடிக்குதுங்க. என்னடா இது தானாக வெடிக்குது? என்னடா இதுன்னு போய் பக்கத்தில் போய் பார்க்கலான்னு போனால் ஷூவோட பவர் முடிஞ்சு போச்சு. ஏன்னா முடிஞ்சு போன ஷூவோட பக்கத்தில் வச்சுருப்பீங்க. எங்கே பாருங்க நம்ம தம்பி போகிறான். சரிடியே அங்கே போகிறா செத்து போயிடுவேன் சொல்லி கேட்கல. பயபுல செத்து போயிட்டான். என்னடா இது தேவையில்லாமல் போய் செத்து போயிட்டியடா. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்மைன் பக்கத்தில் போவோம். பக்கத்தில் போய் அந்த லேண்ட்மைன் பார்த்தீங்கன்னா வெடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் போக பார்த்தீங்கன்னா லேண்ட்மைனில் தானாக வெடிக்குதுங்க. எப்படிங்க இருக்குது லேண்ட்மைனை பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. நான் போக தான் பார்த்தீங்கன்னா லேண்ட்மைன்லாம் வெடிக்கும். அப்படிங்க இவ்வளோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வெடிச்சிட்டே இருக்குதுமோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வெடிச்சிட்டே போகுது. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தேவையில்லாமல் போய் செத்து போயிட்டேனே. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லேண்ட்மைன் வெடிக்கும் தான் தெரியும். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஸ்டா பற்றி பார்த்துருவோம். இந்த ரீல்ஸில் இருக்கிற ரியாக்ஷன் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து.
মারানি পোঁত মারানি রেন্ডির ছেলে বিটির বাল গুড়ের ছাল ঠোঙা চোদা বাঞ্চোদ বেশ্যামাগি কুত্তা চোদা হাতি চোদা இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ட்டாச்சாலே சாக மாட்டாங்க, இவன் பாடி டேமேஜ் கொடுத்தறியா பார்த்தீங்கன்னா கண்ணக்காரனுக்கு ஃபோன் பண்ணி திட்டுறான். இதை பற்றி பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறது, இப்போ தான் கேம் பிளே என்ன நடக்குதுன்னு தெரில. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி அங்கே இருக்கான். நம்ம தம்பிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பண்ணோன்னா அதை தான் இப்போ நான் அவனுக்கு பண்ண போகிறேன். தம்பி அப்படி என்னடா கிஃப்ட் வாங்கிடா இருந்தால் வாங்கிடா, என்னடா கிஃப்ட் தரான்னு சொல்லிட்டு மண்டியில் ஹெச்ஆர்ட் ஆயிடுச்சா, இப்போ உனக்கு போட்டு தள்ளிட்டல. ஓகே கைஸ், இந்த வீடியோ அதோட முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி ஒரு சின்ன இன்சூரன்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஒர்க்கில் மாட்டிட்டேன். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வெளியே போனதுனால நான் சரியாக வீடியோ அப்லோட் பண்ணல. ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆசமான வீடியோ செஞ்சுக்கிறேன். பாய்.